Hi friends, welcome back. In the video arrays na enna paakrom. An array is used to store multiple values of same data type. அப்படினா என்னன்னா ஒரே மாதிரி இருக்க டேட்டாஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட்னு நினச்சிக்கோங்க. ஃப்ரூட் பாஸ்கெட்டில் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு ஆப்பிள், ஒரு மேங்கோ, ஒரு ஆரஞ்சு, ஒரு பனானா, ஒரு கிரேப்ஸ். இது எல்லாமே வந்து ஒரே டைப். என்ன டைப்? ஃப்ரூட்ஸ். இதுக்குள்ளே வந்து நான் இப்போ கேரட் அந்த மாதிரிலாம் வைக்க முடியாது. இதுதான் வந்து அரேக்கான டெஃபினிஷன். இப்போ வந்து இந்த சின்டெக்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டேட்டா டைப். என்ன மாதிரி டைப், என்ன மாதிரி டேட்டாஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்ட்டுனா நம்பர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸ்ட்ரிங்குனா டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து ஒரு நேம். இப்போ இதை வந்து நான் ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட்னு வந்து இதுக்கு ஒரு நேம் வச்சுருக்கேன். அந்த மாதிரி நம்ம அரேக்கு நம்ம ஒரு நேம் வைக்கலாம். இங்கே வந்து நான் சும்மா நம்பர்ஸ் நேம்ஸ் அப்படின்னு வந்து இதுக்கு நேம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு, இப்போ நான் புதுசாக வந்து க்ரியேட் பண்ண போகிறோம்ல, ஸோ நியூன்னு ஒரு கீவேர்டு வச்சு அது என்ன டேட்டா டைப்போ, இப்போ வந்து இங்கே நியூ, இங்கே வந்து நம்ம நம்பர் இன்டீஜர் கொடுத்துருக்கறதுனால ஸோ இன்டீஜர். நெக்ஸ்ட் வந்து அதுக்கான சைஸ். இப்போ இந்த பாக்ஸோட சைஸ் என்ன அப்படின்னா இந்த ஃப்ரூட் பாஸ்கெட்டோட சைஸ் வந்து 5. இதில் வந்து 1 2 3 4 5 தான் இதோட சைஸ். ஸோ 5 இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம்னா 5 தான் இங்கே வைக்க முடியும். இப்போ இங்கே வந்து நான் இப்போ வேறு வாட்டர்மெலன் ஒரு ஃப்ரூட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா இந்த பேஸ்கெட்டில் அதுக்கான இடம் இல்லை. அரேயில் வந்து நம்ம ஒன்ஸ் இதோட வேல்யூ வந்து அதோட லென்த்தை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. வேரியபிளுக்கும் அரேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். இப்போ வந்து என்கிட்ட 5 முட்டை இருக்குது. இப்போ நான் வந்து அந்த 5 முட்டையை வந்து 5 தனித்தனி டப்பாவில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரே ட்ரேயில் வந்து வைக்கலாம். இப்போ இந்த ரெண்டுத்துல எது வந்து பெனிஃபிட் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரேயில் வைக்கிறது தான். ஏன்னா வந்து இப்போ நான் 5 ட்ரேயில் வைக்கிறேன்னா எனக்கு இது 5 வேலை. ஒரே ட்ரேயில் வச்சுட்டேன் அப்படின்னா ஒரு வேலையிலேயே முடிஞ்சிடுது. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ எப்போ வேரியபிள் யூஸ் பண்ணோம், எப்போ அரே யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ என்கிட்ட ஒரே ஒரு முட்டை தான் இருக்குது, வேல்யூஸ் கம்மியான வேல்யூ தான் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணுறது தான் பெனிஃபிட். அந்த டைமில் நம்ம அரே யூஸ் பண்ணுறது பெனிஃபிட் கிடையாது. ஏன்னா வந்து இப்போ என்கிட்ட பெரிய ட்ரே இருக்குது ஆனால் ஒரே ஒரு முட்டை தான் இருக்குன்னா இப்போ மிச்சம் ஸ்பேஸ்லாம் வந்து வேஸ்ட்டாக தான் போகுது. ஸோ நம்மக்கிட்ட என்ன மாதிரி வேல்யூ இருக்குதுன்னு பார்த்து நம்ம அரே வேணுமா இல்லை வேரியபிள் வேணுமான்னு டிசைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா அரே இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் 0. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அப்படின்னா அதோட பொசிஷன். அரேயோட இண்டெக்ஸ் வந்து எப்போவுமே வந்து 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து இந்த ஃபர்ஸ்ட் எக் இருக்குது, இது எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 0th பொசிஷன். இப்போ வந்து இந்த தேர்ட் எக் இருக்குது, இது என்ன பொசிஷன் அப்படின்னா இது 0னா அதுக்கு அடுத்து 1, அதுக்கு அடுத்து 2. ஸோ இதோட இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா 2. ஓகே, நான் கோடு வந்து ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து வேரியபிளுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரிங் egg1 ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எக், string egg2 equal to second egg, string egg3 equal to third egg. இப்போ இது வந்து 3 வேரியபிளாக இருக்குது, egg1 egg2 egg3, 3 டப்பா. இந்த 3 டப்பாவில் வந்து இப்போ நான் 3 வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறேன். அப்புறம் வந்து அதை டிஸ்பிளே பண்ணுறேன். console.write லைனில் வந்து ஃபர்ஸ்ட் டப்பாவில் என்ன இருக்குது, செகண்ட் டப்பாவில் என்ன இருக்குது, தேர்ட் டப்பாவில் என்ன இருக்குதுன்னு டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ egg1 egg2 egg3. இப்போ வந்து இதை ரன் பண்ணோம்னா நமக்கு இந்த வேல்யூ வந்து ஷோ ஆகும். இது வந்து வேரியபிளுக்கான எக்ஸாம்பிள். இதை ஏன் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து இதுக்கான அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. எக்கு 1ங்கிறது ஃபர்ஸ்ட் எக்கு, எக்கு 2ங்கிறது செகண்டு, தேர்ட் எக் அப்படின்னு. ஓகே, இதே வந்து இப்போ நான் வந்து அரேஸில் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கான இது பார்க்கலாம். இது வந்து நம்ம சின்டெக்ஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ எக்ஸ் அப்படின்னு ஒரு டப்பாக்குள்ளே 3 எக்கையுமே வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ அதோட லென்த்தும் நான் இங்கே டிக்ளேர் பண்ணிட்டேன், அதோட வேல்யூஸ் என்னன்னோ இங்கே டிக்ளேர் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து இண்டெக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0th இண்டெக்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து 0 1 2. இந்த டபுள் ஸ்லாஷ் போட்டு நம்ம ஏதாச்சும் டைப் பண்ணோம்னா அது கமெண்ட்ஸ், அது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகாது, அது நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கு தான். இது இல்லைனாலுமே வந்து நம்ம கோடு வந்து ரன் ஆகும். இப்போ உங்களுக்கு நான்
அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக தான் இந்த கமெண்ட்ஸ் வந்து நான் எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே எங்கேயும் ஒரு கமெண்ட் இருக்கு பாருங்க, டிக்ளரிங் 3 வேல்யூஸ் யூசிங் அரே. இதெல்லாம் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகாது. நமக்கு டிஸ்பிளே ஆகணும்னா அதை வந்து நம்ம இந்த கமெண்ட்ல எழுதுனா தான் அது டிஸ்பிளே ஆகும். console.write லைன்குள்ள இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கான லென்த்து. ஸோ இந்த டப்பாவோட லென்த் என்ன அப்படின்னு ஃபைன் பண்ணோம் அப்படின்னா இதான் அதுக்கான கமெண்ட். இது என்ன, எக்கோட லென்த்து தான் நமக்கு வேணும். ஸோ எக்ஸ் டாட் லென்த்னு போட்டோம்னா இப்போ 0 1 2 3 வேல்யூ இருக்குல்ல, இது 0 1 2ங்கிறது இண்டெக்ஸ், அதை இருக்குங்க. வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 2 3 3 வேல்யூ இருக்கு. அப்போ வந்து லென்த்னு கொடுத்தா நமக்கு அவுட்புட்டில் வந்து 3ன்னு வரும். ரன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து இது வந்துருச்சு, இது விட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கான கமெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம அரேயோட நேம் என்ன அப்படின்னு போட்டு எந்த இண்டெக்ஸ் அப்படின்னு வந்து போடுவோம். இப்போ வந்து இதுக்குள்ள வந்து நான் எந்த இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். 0th இண்டெக்ஸ்னால் இந்த வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். அதே வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ன்னு போட்டோம்னா இந்த வேல்யூ, செகண்ட் இண்டெக்ஸ் போட்டோம்னா இந்த வேல்யூ. இப்போ இதை வந்து நான் ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்க, 0th இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அது டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் வந்து இந்த செகண்ட் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ டிஸ்பிளே பண்ணோம்னா 2ன்னு போட்டு ரன் பண்ணுறேன். அவுட்புட் பார்த்தீங்கன்னா செகண்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அரே 30. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இப்போ வந்து உங்களுக்கு டாஸ்க் என்ன அப்படின்னா, அரே ஆஃப் இன்டீஜர் 10 இன்டீஜர் இருக்க மாதிரி ஒரு அரே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி அதை வந்து டிஸ்பிளே பண்ணணும். அப்புறம் வந்து அரேயோட லென்த் என்ன அப்படின்னு சொல்லி அதுவே வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.